ஆண்டுதோறும் நம்ம அக்டோபர் மாதம்ன்றது வந்து நம்ம மார்பு புற்றுநோய் விழிப்புணர்வு உண்டான ஒரு மாதம். அது இதே போல் அதனால் வந்து மார்பு புற்றுநோய் விழிப்புணர்வு ஜாஸ்தி பண்ணணுக்காக ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி கொண்டாடுறோம். இது 5வது வருஷம் இதை வந்து ஒரு எக்ஸிபிஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் மெயினாக என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்க்ரீனிங் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, மக்களுக்கு எப்படி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நம்ம மெயினாக எம்பசிஸ் கொடுக்குறோம். நம்ம மாதம் ஒரு முறை வந்து செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன், சுய மார்பக பரிசோதனை பண்ண வேண்டும். அதுவும் இல்லாமல் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை 40 வயதிற்கு மேல் ஒரு மேமோகிராம் ஒரு தடவை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் செய்கிறாங்க. அண்ட் இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கங்கா ஹாஸ்பிட்டல் ஆல்வேஸ் ஒரு எக்ஸ்ட்ராவாக நம்ம மெயினாக செய்வோம். நம்ம இதில் ஒரு ஸ்பெஷலாக என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு அட்வான்ஸ்டு இப்போ டிஎஃப் ஃப்ளாப்ன்ட்டு ஒரு அட்வான்ஸ்டு மைக்ரோசர்ஜிக்கல் டெக்னிக்குங்க. இந்த டெக்னிக்கின் மூலமாக என்னென்னு பார்த்தோன்னா, இட்ஸ் பெஸ்ட் வே டு ரெக்கவர் ஆஃப்டர் பிரஸ்ட் கேன்சர். அதாவது மார்பு புற்றுநோய் வரதுக்கு முன்னாண்ட எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து சிகிச்சைக்கு பின் மார்பக புற்றுநோய் சிகிச்சை முடிந்ததுக்கு பின்னும் அதே மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு மைக்ரோசர்ஜிக்கல் டெக்னிக்குங்க. அந்த மார்பகம் அதே மாதிரி கொண்டாந்துருவோம், வயிற்றுலேருந்து கொண்டாந்துருவோம். ஸோ இதுவும் இப்போ பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து மார்பக புற்றுநோய் வந்ததுக்கப்புறம் சிகிச்சைக்கு அப்புறம் வந்து கையெல்லாம் வீங்கி போயிடும். அந்த கை வீக்கம் வராமல் இருப்பதற்கும் வந்ததுக்கு அப்புறமும் ட்ரீட்மெண்ட் செய்கிறது, அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட்டாக நிறைய செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கீமோதெரப்பின்னா என்ன, அந்த கீமோதெரப்பியோடைய எல்லாருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. அது பற்றியும், அது மட்டும் இல்லாமல் மார்பு புற்றுநோய் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு நிறைய செஞ்சுருக்கோம். இது மக்களுக்கு டெஃபினட்டாக யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறோம். மக்கள் யாராவது நிறைய பேர் வந்து தயவுசெய்து கங்கா ஹாஸ்பிட்டல் பி பிளாக் கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிபிஷன் பார்த்து பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கங்கா ஹாஸ்பிட்டல் என்னென்ன அந்த மார்பு புற்றுநோய்க்கு பண்ணியிருக்குன்னா, ஒன்று வந்துங்க இவங்கள்ட்ட ஒரு மேமோ பஸ் பண்ணியிருக்கோம். அந்த மேமோ பஸ்ஸில் வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஹோலோஜிக் ஒரு மேமோகிராம் வச்சுட்டு இது வரைக்கும் வந்து ஒரு 6500 பேர்த்துக்கு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க. 6500 பேர் ஸ்க்ரீன் பண்ணும்போது 1% ஆஃப் தம் வந்து வில் பி பாசிட்டிவாக இருப்பாங்க. இப்போ வந்து 65 பேர்த்துக்கு வந்து விச் அதர்வைஸ் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு கேன்சர் இருக்குன்னு அவங்க தெரியாதவங்களுக்கு ஒரு 65 பேர்த்துக்கு இது பண்ணி அந்த மாதிரி நம்ம ஒரு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குதுங்க. வேறு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபுல் ட்ரீட்மெண்ட் எடுக்க இயலாமை இருக்கிறவங்களுக்கும் அது எப்படி வந்து அது பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சிகிச்சைக்கு வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ரோட்டரி கூட வந்து